வணக்கம் ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன் வியூவர்ஸ். நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட், ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பற்றின எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோ ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. பங்குகள், கமாடிட்டி மற்றும் பிற நிதி கருவிகளில் முதலீடு செய்வது மார்க்கெட் ரிஸ்க் உட்பட்டது. அதனால் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ட்ரேடிங் டிசிஷனை எடுத்தாலும் அது தனிப்பட்ட ஆய்வு செய்வது ரொம்ப முக்கியம். ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன்ல கொடுக்குற கண்டென்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டுமே பிரசன்டரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணது. நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்ல, ஸோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸ்னு எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோவில் பயன்படுத்தப்பட்ட லோகோக்கள், பிராண்ட் இமேஜஸ் மற்றும் விஷுவல்ஸ் எல்லாம் அந்தந்த நிறுவனங்களின் சொத்துக்கள். இவை விளக்க நோக்கத்துக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதன் மூலம் இதில் உள்ள பொதுப்பு துறப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என நாங்கள் கருதுகிறோம். நண்பர்களே, இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனல்ல மொனோபோலினா என்ன, மொனோபோலி ஸ்டாக்ஸ்னா என்ன அப்படின்றத இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மொனோபோலி ஸ்டாக்கோடைய ஸ்டாக் லிஸ்ட் 1. ஸோ இந்த ஸ்டாக் லிஸ்ட் 1ல வந்து நம்ம வந்து ஐஆர்சிடிசி ஸ்டாக், கோல் இந்தியா, எம்சிஎக்ஸ் அண்ட் சிடிஎஸ்எல் இதை பற்றி எல்லாமே வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்தியாவில் வந்து மொனோபோலியாக இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போதும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து என்னன்னாக்கா ஐஆர்சிடிசி, இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன். இவங்க வந்து எந்த செக்டரில் இருக்காங்க அப்படின்னாக்கா ரயில்வே டிக்கெட்டிங் அண்ட் கேட்டரிங் செக்டரில் வந்து இருக்காங்க. இவங்களுடைய மொனோபோலி ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ நம்மளோட இந்தியாவில் வந்து டிக்கெட், ரயில்வே டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து புக்கிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐஆர்சிடிசியில் மட்டும்தான் வந்து நம்மளால பண்ண முடியும். ஸோ இல்லை நீங்கள் வேற ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அது வந்து ஐஆர்சிடிசிக்குள்ளே போயிட்டு ரீரூட் ஆகிட்டு தான் வந்து டிக்கெட் புக்கிங் வந்து நடக்கும். அதே மாதிரி இவங்க ட்ரெயின்ஸில் வந்து கேட்டரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்டு வாட்டர்ஸ்மே வந்து இன்சைட் ட்ரெயின் அண்ட் அவுட் சைட் ட்ரெயினுமே வந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து இவங்களோட மார்க்கெட் ஷேர் பார்த்தோம் அப்படின்னாக்கா கரண்ட்டாக வந்து இவங்க வந்து 100% வந்து இந்த பிஸ்னஸில் வந்து இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அதனால இவங்க வந்து மொனோபோலியா இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கோல் இந்தியா. கோல் இந்தியா வந்து கோல் மைனிங் பிஸ்னஸில் இருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சதுக்கும் கோல் மைனிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கோல் எடுக்குறாங்க, நிலக்கரி எடுக்குறாங்க. அந்த நிலக்கரியை வச்சு எலக்ட்ரிக் வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த நிலக்கரி வந்து ஒரு பெரிய பங்கு வந்து வகிக்குது நண்பர்களே. மேலும் என்னன்னாக்கா இப்போ கோயிங் ஃபார்வர்டு நம்மளுடைய இந்தியாவில் வந்து இவி சேல்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவைஸ் ஆகிட்டு இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்ஸ் நல்லா பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்தியாவிலேயே வந்து லார்ஜஸ்ட் கோல் வந்து ப்ரொடியூசராக இருக்காங்க. இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 82% வந்து மோனோபோலியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எம்சிஎக்ஸ், மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். இப்போ உங்களுக்கு வந்து என்எஸ்சி பிஎஸ்சி தெரியும், அதே மாதிரி இன்னொரு ஒரு எக்ஸ்சேஞ்சும் இருக்கு விச் இஸ் கால் எம்சிஎக்ஸ். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கமாடிட்டி ட்ரேடிங்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. கோல்டு, சில்வரு, க்ரூட் ஆயில் இதெல்லாமே வந்து வாங்குறது, விற்கிறது இதெல்லாமே வந்து எம்சிஎக்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்மில் தான் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்சேஞ்சில் தான் நடக்கும். அதை பேஸ் பண்ணி வர இன்கம் எல்லாமே வந்து அந்த எம்சிஎக்ஸ் அப்படின்ற ஸ்டாக்குக்கு வந்து போகும். ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மேஜர் பிளேயராக இருக்காங்க. எனர்ஜி அண்ட் மெட்டல் ட்ரேடிங் இதில் வந்து இருக்காங்க. இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியாவில் வந்து 92% வந்து இவங்க மோனோபோலியாக இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃபைனல் ஸ்டாக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிடிஎஸ்எல், சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா டெபாசிட்டரி சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. டெபாசிட்டரி சர்வீசஸ்னா என்ன அப்படின்னாக்கா, ஸோ மெம்பர்ஸ் நம்ம வந்து நம்மள மாதிரி மக்கள் அண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே வாங்குற ஸ்டாக்ஸை வந்து அவங்கவுங்க நேமில் வந்து நம்ம வந்து டிமெட் அக்கௌண்ட்டில் வச்சுருப்போம். ஸோ அந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து சிடிஎஸ்எல் மூலிமா தான் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து கணக்கிடப்படுது. ஸோ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 டெபாசிட்டரி இருக்காங்க. ஒன்று வந்து என்எஸ்டிஎல், இன்னொன்று வந்து சிடிஎஸ்எல். நீங்கள் வந்து நம்ம இந்த பேங்கிங்லாம் இருக்கு இல்லைங்களா, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ பேங்க், அவங்ககிட்டயே நீங்கள் வந்து டிமெட் அக்கௌண்ட் அண்ட் புரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அவங்ககிட்டயே வந்து ஷேர்ஸை வாங்குறீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து என்எஸ்டிஎல் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்களுடைய டெபாசிட்டில் இருக்கும். நீங்கள் வந்து ஸோ டிஸ்கவுண்ட் புரோக்கர் ஆர் ட்ரெடிஷ்னல் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. லைக் அந்த மோத்திலால் ஓஸ்வால், ஜிரோதா க்ரோ, அவங்க கிட்ட இருந்து நீங்கள் வாங்குற ஷேர்ஸ் எல்லாமே வந்து சிடிஎஸ்எல் டெபாசிட்டியில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இவங்களுடைய மொனோபோலி பார்த்தோம் அப்படின்னாக்கா 59% வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய வீடியோவில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.